உலகின் முதல் பகுதியாக ஆஸ்திரேலியா அருகேயுள்ள கிறிஸ்துமஸ் தீவில் பிறந்தது புத்தாண்டு. 2026 உற்சாகத்துடன் வரவேற்ற மக்கள். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைவு. புத்தாண்டு பிறக்கும் நிலையில் ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் சரிவு. புத்தாண்டையொட்டி சென்னை கடற்கரைகளில் கூடும் மக்கள் கடலில் இறங்க தடை. பனையூர், கானத்தூர், முட்டுக்காடு உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் தடுப்புகளை அமைத்து கண்காணிக்கும் காவலர்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க தடை. பைக் ரேஸில் ஈடுபடக்கூடாது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை. மெரினா பெசன்ட் நகரில் இன்று இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை சாலைகள் மூடப்படும். தீவுத்திடல், கலைவாணர் அரங்கம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. சென்னையில் முக்கியமான 25 மேம்பாலங்கள் இன்று இரவு மூடப்படும். இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என காவல்துறை அறிவிப்பு. புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரி கடற்கரைக்கு வர தொடங்கிய மக்கள். ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் காவல்துறை. புத்தாண்டை முன்னிட்டு கடலூர் சோதனை சாவடியில் கண்காணிப்பு தீவிரம். புதுச்சேரியிலிருந்து அதிக மதுபாட்டல்களுடன் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை. கிருஷ்ணகிரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடைகளில் தயாராகும் விதவிதமான கேக்குகள். விறுவிறுப்படைந்த விற்பனை. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கடும் உயர்வு. நேற்று கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை இன்று 3000 ரூபாய் வரை அதிகரிப்பு. அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக 2026 அமைந்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன்னோக்கி செல்வோம் எனவும் அறிக்கை. திருத்தணி ரயில் நிலையத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு சம்பவம். ரயில் நிலைய நடைமேடையில் நின்றிருந்தவரை அடித்து மண்டையை உடைத்த 4 பேர். திருத்தணி, திருப்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தினசரி செய்தியாகி வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என இபிஎஸ் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு. போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். உதகை அருகே உள்ள அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் நாளை ஒரு நாள் மூடப்படும் என அறிவிப்பு. சுற்றுலா பயணிகள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தல். ராமநாதபுரம், சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி அரசுக்கு அறிக்கை அளித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் ஆலோசனை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக நிர்வாகிகளிடம் நடந்த 3 நாள் விசாரணை நிறைவு. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கிறோம் என அதிகாரிகள் தெரிவித்ததாக நிர்மல்குமார் பேட்டி. உலகின் முதல் பகுதியாக ஆஸ்திரேலியா அருகேயுள்ள கிறிஸ்துமஸ் தீவில் பிறந்தது புத்தாண்டு. 2026 உற்சாகத்துடன் வரவேற்ற மக்கள். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைவு. புத்தாண்டு பிறக்கும் நிலையில் ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் சரிவு. புத்தாண்டையொட்டி சென்னை கடற்கரைகளில் கூடும் மக்கள் கடலில் இறங்க தடை.
பனையூர், கானத்தூர், முட்டுக்காடு உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் தடுப்புகளை அமைத்து கண்காணிக்கும் காவலர்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க தடை. பைக் ரேஸில் ஈடுபடக்கூடாது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை. மெரினா பெசன்ட் நகரில் இன்று இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை சாலைகள் மூடப்படும். தீவுத்திடல், கலைவாணர் அரங்கம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. சென்னையில் முக்கியமான 25 மேம்பாலங்கள் இன்று இரவு மூடப்படும். இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என காவல்துறை அறிவிப்பு. புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரி கடற்கரைக்கு வர தொடங்கிய மக்கள். ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் காவல்துறை. புத்தாண்டை முன்னிட்டு கடலூர் சோதனை சாவடியில் கண்காணிப்பு தீவிரம். புதுச்சேரியில் இருந்து அதிக மதுபாட்டல்களுடன் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை. கிருஷ்ணகிரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடைகளில் தயாராகும் விதவிதமான கேக்குகள். விறுவிறுப்படைந்த விற்பனை. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கடும் உயர்வு. நேற்று கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை இன்று 3000 ரூபாய் வரை அதிகரிப்பு. அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக 2026 அமைந்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. 2026இல் மாபெரும் வெற்றியை நோக்கி முன்னோக்கி செல்வோம் எனவும் அறிக்கை. திருத்தணி ரயில் நிலையத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு சம்பவம். ரயில் நிலைய நடைமேடையில் நின்றிருந்தவரை அடித்து மண்டையை உடைத்த 4 பேர். திருத்தணி, திருப்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தினசரி செய்தியாகி வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என இபிஎஸ் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு. போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். உதகை அருகே உள்ள அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் நாளை ஒரு நாள் மூடப்படும் என அறிவிப்பு. சுற்றுலா பயணிகள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தல். ராமநாதபுரம், சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி அரசுக்கு அறிக்கை அளித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் ஆலோசனை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக நிர்வாகிகளிடம் நடந்த 3 நாள் விசாரணை நிறைவு. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கிறோம் என அதிகாரிகள் தெரிவித்ததாக நிர்மல்குமார் பேட்டி.